Good morning, miss. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மிஸ். 2 வருஷம் ஆச்சு, ஆனாலும் உங்களுக்கு இந்த ராகம் மட்டும் விட்டு போகலல. ஓய், வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வரையா? போ உட்காரு போ. சரி, ஓகே, அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம். ஓகே மிஸ். எல்லாரும் பிரசன்ட் சொல்லிட்டு மியூட் போட்டுருங்க. மியூட்டா? ஐயோ, பழக்க தோஷத்துல சொல்லிட்டனே. சரி, ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? கிளாஸ்க்குள்ள தானே மிஸ் இருக்கோம். யாரா அது? இந்த மாஸ்க் போட்டிருக்கிறதுனால யார் என்ன பேசுறீங்கன்னே தெரியலடா. என்ன ஆ சொன்ன உடனே ஆ சொல்றீங்க? என்னடா எல்லாம் கொட்டை விட்டுட்டு இருக்கீங்க? ஆரம்பமே அசத்தலா இருக்கு. காலையில வந்தோன்னு எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சா? இதுக்கு மேல கிளாஸ் எடுத்த மாதிரி தான். சரி, ஓகே, இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம். நம்ம இந்த 2 வருஷம் என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி பேசலாம். எல்லாரும் வாங்க. ஓகே பசங்களா, இன்னைக்கு நம்ம சார் ஐசக் நியூட்டன் பத்தி பார்க்க போறோம். ஒரு நாள் ஐசக் நியூட்டன் மரத்து கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு தள்ள ஆப்பிள் விழுந்து அவர் கண்டுபிடிச்ச விஷயம் அதுதான் கிராவிட்டி. மிஸ், என்ன ஐடியா? உனக்கு என்ன டவுட்? நல்ல வேலை மிஸ். நியூட்டன் தலையில ஆப்பிள் விழுந்து, அதனால கிராவிட்டி கண்டுபிடிச்சாரு. ஒருவேளை தேங்காய் மட்டும் விழுந்ததுன்னா நம்ம தான் நியூட்டனை கண்டுபிடிச்சிருக்கணும். லாக்டவுன்ல உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிருச்சு. மரியாதையா எல்லாரும் கிளாஸ் கவனிங்க. சரி, இப்ப நான் கிளாஸ் எடுக்க போறேன். எல்லாரும் கிளாஸ் கவனிங்க. யார் அது? சைலன்ஸ். ஒழுங்கா எழுதுங்க. ஆர்யா, what are you doing? பேக் ஓபன் பண்ணு. நம்மளும் வீட்ல இதான பண்ணோம். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஆஃப்டர்நூன் சார். எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் தள்ளி உட்காரு. நீ இந்த சைடு வா. ஏய், நீ மாஸ்க் போடு. சானிடைசர் போட்டியா? ஏய், என்ன படுத்துட்ட? ஏஞ்சிரு. ஆலியா, பாய் தரவா? ஐயோ, ஆன்லைன் கிளாஸ்னு நினைச்சிட்டேன் சார். டேய் டேய், ஏஞ்சிரு. தூங்கும்போது நேமா டிஸ்டர்ப் பண்ணுறேன். பலமா படுத்தேன். எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டு கூட. எப்படி சக்கரை கொஞ்சம் தூக்கலா போடவா சார்? சுகர் வந்துடாதா? ஆஹா. டேய், ஏஞ்சிரு. இந்த சைடு வந்து வா. வா. இத்தனை நாள் நாம் ஆன்லைன் கிளாஸ்லேயே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன். ஓகே,
சக்தி எழுந்திரு. ஆலியா, சக்தி கிட்ட 5 சாக்லேட் இருக்கு. அதில் 3 சாக்லேட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டான். அப்போ சக்தி கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கும்? அதுவா, சக்தி கிட்ட ஒரு சாக்லேட் கூட இருக்காது சார். எப்படி? ஏன்னா அவன் சாப்பிட்ருப்பான் சார். ஆ, நான் சக்தி சாப்பிட்ருப்பியா? ஆமாம் சார், சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் சார். வாயில் கூட இங்கே சொத்தப்பல் இருக்கு சார். ஆ, ஓ, ஓகே. நீங்கள் சாக்லேட் இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். யோகேஷ் எழுந்திரு. ஆலியா கவனி. இப்போ யோகேஷ் கிட்ட 4 டாக் இருக்கு. அதுல 2 டாக் உங்ககிட்ட கொடுத்துட்டான். அப்ப யோகேஷ் கிட்ட எத்தனை டாக் இருக்கும்? ஐயோ, டாக்ஸா? எனக்கு டாக்னா ரொம்ப பயம் சார். அதுவும் இல்லாம எங்க அம்மா சமையல நான் சாப்பிடுறதே கஷ்டம் சார். அது இந்த டாக் வேற பாவம் சார். அதை நம்ம யஷ்வந்த் கிட்டே கொடுத்துருங்க. அப்படியா? இங்க எழுந்து வா கொஞ்சம். எழுந்து வா. இந்தா சாக் பீஸ். நான் சொல்றது அப்படியே எழுது. என்ன சார் இது? இந்தா புடி, வா எழுது. ஐயே, இப்பதான் தள்ளியிரு விலகிரு சானிடைசர் போடு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னடான்னா நீங்க தொடர்ந்து என்ன கொடுக்குறேன்னு சொல்றீங்க. மற்றவங்க தொடர்றதெல்லாம் நான் தொட மாட்டேன் சார். அப்படியா? ஓகே, உனக்கு வேற சாக் பீஸ் தரேன் இரு. சாக் பீஸ் கிடைக்கூட, சாக் பீஸ் கிடைக்கூட, சாக் பீஸ் கிடைக்கூட, சாக் பீஸ் கிடைக்கூட. ஒரு சாக் பீஸ் கூட இல்லையா? சாக் பீஸ் இல்லை, அதனால நீ தப்பிச்சிட்ட. போ, போய் உட்காரு போ. அப்பா தப்பிச்சுடா சாமி. ஓ, அப்படியா? நீ கிரேட். உட்காருங்க. டேய், என்னால முடியலடா.